ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்ன எனக்கு ஒரு தர்ம சங்கடமான விஷயம்னா, நான் எப்பவுமே பிக் பாஸ் பற்றிலாம் பேசணுன்னலாம் நான் பேசவே மாட்டேன். எனக்கு ரொம்ப நேத்து கஷ்டமாக இருந்துச்சு. கமருதீன் பேசட்டும், அவங்க பேசட்டும், சாண்ட்ரா பேசட்டும், 2 பேருமே பேசட்டும். நான் வேண்டான்னு சொல்லல. பேச்சா இருந்திருக்கணும். அது அந்த பார்வதிக்கு வந்து அவ்வளோ ஆக்ரோஷம், அவ்வளோ இது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. அந்த கமருதீனுடைய பவர், அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. அவன் பார்த்து எட்டி உதைக்கிறான். இந்த பொண்ணு பார்வதி சொன்னது பேச்சு கேட்டு அவனும் 2 பேரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை உதைக்கிறாங்க. அந்த பொண்ணு கால் கீழே சாண்ட்ரா கால் கீழே ஊண்டதுக்கப்புறம் அவங்க டோரை சாத்துறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் இங்கே ஈரக்கொலை அப்படியே நடுங்குது. கைகளெல்லாம் எனக்கு நடுங்கிருச்சு. எஸ்டர்டே என்ன இவங்க பிக் பாஸ் டீம் என்ன முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சுங்க. ஃபிட்ஸ் அதோட வலியும் வேதனை அவங்கவுங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி இதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. அதை பற்றி எதாவது நினச்சாங்களா? ஏதோ ஒன்று உயிரே போயிருச்சு. இது கொலைக்கு சமம். ஆக்சுவலி ஒரு அராஜகம். நம்ம இந்த ட்ரெயினில் ஒரு லேடியை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரெக்னென்சி லேடி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அது எல்லாமே அராஜகம், கொடூரத்துக்கு உச்சக்கட்டத்தில் போகிறது தான். நான் நினைக்கிறேன் இவங்க அது பண்ணது ஒரு வயலன்ஸு. இவங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. வாட் எவர் அது கேமாகவே இருக்கட்டும். அது கேமாகவே இவங்க விளையாடி இருக்கலாம். இது லைஃப் லாங் இவங்க ஜேர்னி ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சுன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட போகிறாங்க. இது நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வரவங்க பார்ட்டிசிபேட் உள்ள பண்ணுறவங்க தயாராகிடுவாங்க. இது இந்த பொண்ணுக்கு இன்னொரு ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இந்த பொண்ணை ஏற்றுக்குவான், கல்யாணம் பண்ணுவான். ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு 30. அந்த பையனுக்கு ஆல்மோஸ்ட் இது இருக்குது, லைஃப் இருக்குது. சினிமா கேரியர் எவன் டேரக்டர் இவன்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவான். இவன் என்ன முடிவெடுப்பான், என்ன பண்ணுவான், எப்படி அப்ரோச் பண்ணுவான்னு தெரியாது. என்ன வேணால் நடக்கல. அடுத்த லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த வினோத் அவங்க சொல்கிறதும் அப்படி தான். டேய் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டடாங்கிறாங்க. அவங்க பொண்ணு ஃப்யூச்சரில் எப்படி நம்மளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் நம்மளை பிலீவ் பண்ணுவான். ஒரு கேம் ஷோலேயே நீ ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீ லைஃப் பார்ட்னராக எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களா? எப்படி இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு இவ்வளோ பெரிய டிவி ஷோவில் இவ்வளோ கேமரா பார்க்குறாங்க, இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, அந்த பயமே இல்லை. ஒரு துளி கூட அந்த பொண்ணுக்கு பயம் இல்லை, கிடையாது. பொண்ணுக்கு பொண்ணு எதிரியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது தாங்க இன்னும் கவலைக்கிடமா இருக்குது. இன்றைக்கி நேற்றெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக அந்த ஃபைட்டை எனக்கு அதை இதை பண்ணிவிட்டு வேறு ஜோக்ஸோ காமெடியோ என்னால் போகவே முடிய மாட்டேங்குது. எப்போவுமே நம்மளை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு காமெடி பார்ப்போம், ஏதோ சாங்ஸ் கேட்போம். அதுலேருந்து மீண்டு வர முடியல. விடிய தூக்கமே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை மாதிரி அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு அசால்ட்டு. விஜய் சேதுபதி சார் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், டிவி பார்க்க முடியலன்னு ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எதுக்கு நடத்தணுங்கிறது தான் எனக்கு. இன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்தவங்க ஆல்ரெடி இனிமேல் கொடுக்கப்படும், உங்களோட வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லை மீறினீங்கன்னா கொடுக்கப்படுங்கிற அழுத்தி அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தவறு நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னென்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலின்னா அடுத்தடுத்த வர பிக் பாஸில் வரவங்க இதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. ஓ இப்படி நம்ம கண்டென்ட் கொடுத்தா நம்மளை 100 டேஸ் நம்மளை வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் ஆயிருங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இது போய் ரீச் ஆகும்போது பெரியவங்களுக்காகவும் சரி, இந்த அடல்ட் ஏஜில் உள்ளவங்களாம் இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓ இப்படி தான் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடும். தயவு செஞ்சு இந்த ரெட் கார்டு கொடுத்தது நான் அக்ரி பண்ணுறேன். வேறு யாருமே இந்த பிக் பாஸில் வரவங்க யாருமே இதை கையாளக்கூடாது. இது கேம் ஷோவாக விளையாடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.